ஓ முருகா, என் அன்பு செல்லமே, இந்த முருகனாகிய நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் அம்மா. எப்பொழுதும் என்னை முருகா வா முருகா வா என்று கூப்பிடுவார். இந்த முருகனோ இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். ஆனால் நீ கண்டு கொள்வது இல்லை. கேட்டால் என்ன முருகா, எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்பாய். செய்தால் மட்டும்தான் வீட்டுக்கு வர வேண்டுமா? வீட்டுக்கு வரட்டுமா? ஆனால் எதுவும் செய்யாவிட்டால் உன்னுடைய வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன? என்னுடைய பிள்ளை என்னை ஒரு முறை வீட்டுக்கு வா என்று அழைத்தால் போதும், என்னுடைய பிள்ளையின் வீட்டுக்கு நான் வந்து அமர்ந்து விடுவேன். அதே மாதிரிதான் கடைசியாக நீ என்னுடைய கோவிலுக்கு வரும் பொழுது முருகா என்னுடைய வீட்டுக்கு வா என்று அழைத்தாய். அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த நல்ல நாளில் உன்னுடைய வீடு தேடி நான் ஓடி வந்து விட்டேன். எனக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம், என்னை உண்மையாக வணங்கி என்னை மனதார வா என்று கூப்பிட்டால் அங்கு ஓடிவிடுவேன், அங்கு அப்படியே தங்கிவிடுவேன். இதுதான் என்னுடைய குணம். என்னுடைய குணம் எப்பொழுதுமே சிலருக்கு புரிந்து கொள்ள முடியாது. சிலர் என்ன, உனக்கே புரியாது. அப்பப்போ என்னிடம் நீ கேட்பாய், உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலப்பா. எல்லா நேரமும் நீ என்ன யோசிக்கிற, என்ன விஷயத்த சிந்திக்கிற அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்ன விஷயம், நீ எதா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லு முருகா என்று நீ என்கிட்ட சொல்லியிருக்க. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எதெல்லாம் தொலைச்சிட்டோம், எதெல்லாம் வாழ்க்கையில் தப்பாக நடந்துருச்சே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு காயப்பட்டுட்டு இருக்கியோ, அந்த விஷயம் எல்லாமே சரிதான். எந்த விஷயங்கள்லாம் நீ நம்ம வாழ்க்கையில் தப்பு நடந்துட்டே, வாழ்க்கையில் சரியான விஷயம் நடக்கலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, அந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து எடுக்கப்படும். உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சந்தோஷங்கிற ஒரு மிக சிறந்த ஒன்று. அதுதான் இப்போ உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். உனக்கு சந்தோஷங்கிறது நானா ஒரு விஷயத்த தந்தேன் அப்படின்னா அது சந்தோஷமா இருக்காது உனக்கு. அதுவே நீ கேட்குற விஷயத்த உனக்கு சரியா கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் சந்தோஷமா இருக்கும். நன்மைகள் உனக்கு இன்னும் வரும் நாட்கள் மொத்தத்திலையும் மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய நன்மைகள் என்னைக்கும் நின்றுடாது. எப்படி உன்னுடைய பாவ கர்மா அப்படிங்கிற ஒன்ன அனுபவிச்சியோ, அதே மாதிரியே நீ நன்மை அப்படின்னு செஞ்சிருக்கல்ல, அதுக்கான நல்ல நல்ல விஷயத்தையும் நீ அனுபவிப்ப. தொடர்ந்து வாழ்க்கையில இதெல்லாம் வாழ்க்கையா, இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, இதெல்லாம் யாருக்கும் எப்பயும் கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருப்பல்ல, நீயே இன்னும் கொஞ்ச நாளில் உன் வாழ்க்கையை பார்த்து நான் கேட்ட மாதிரியே என்னுடைய அப்பன் என்னுடைய ஐயன் எனக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு வாழ்க்கையில சிறந்ததான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பொறுமையா இருந்து எல்லா விஷயத்தையும் நீ எப்படி நீ என்கிட்டேருந்து வாங்கிக்கிற வழிகளை பாரு. தொடர்ந்து நீ செய்கிற ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில பல நாள் பல போராட்டங்களாகவே இருந்துச்சுல்ல, இந்த போராட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வாழ்க்கையில உனக்கு தேவையானது கிடைக்கிற நேரமும் வந்துட்டு. பல சந்தர்ப்ப சூழ்நிலையில நீ என்ன தப்பா நினைச்ச, இல்லைன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது தங்கமே. நீ என்கிட்ட சொல்லுவ, முருகா நீ எனக்கு இந்த நேரம் உதவி செய்யணும், ஆனா நீ செய்யல, எனக்கு அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை முருகா அப்படின்னு நீ எப்பயுமே என்கிட்ட சொல்லுவ. அதாவது உனக்கு உதவிகள் கிடைக்காதப்போ என்கிட்ட நீ சொல்ற ஒரு விஷயம் இது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட, நீ சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இனிமே வாழ்க்கையில தவறா நடக்காது. நன்மை சுபம் வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் லட்சியமா நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கணும், இதுதான் என் லட்சியம் அப்படின்னு எதெல்லாம் ஒரு லட்சியமா நீ வச்சிருந்தியோ, அந்த அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையில கிடைக்கும். எந்த நிமிஷத்துல வேணாலும் எது வேணாலும் உன் வாழ்க்கையில சிறப்பானதா கிடைக்கலாம். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில பயந்து 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 ஓடிட்டு இருந்த, பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடைஞ்ச. ஆனா இதுக்கு மேல உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலும் சரிதான், பயந்து
ஓட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ அற்புதமாக பார்ப்பாய். எப்பொழுதும் நீ ஒரு விஷயம் என்னிடம் அடிக்கடி சொல்வாய். வாழ்க்கை வெறுத்துவிட்டது, வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது என்று. அந்த வார்த்தையெல்லாம் மறைந்து போகும் அளவுக்கு வாழ்க்கையில் சிரிப்பு, வாழ்க்கையில் சந்தோஷம் இப்படியே நடந்து தொடர்ந்து நீ என்னென்னலாம் கேட்டாயோ அது எல்லாமே உனக்கு என்ன கேட்டாயோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டது, முருகன் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நினைத்து அழுதது, புரண்டது, என்னை திட்டியது அனைத்தும் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பானதாகவும் சந்தோஷம் மிக்கதாகவும் நடக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி, இந்த விஷயத்துல உனக்கு தோல்வி, அந்த விஷயத்துல உனக்கு தோல்வி அப்படின்னு எதுவுமே நடக்காது. முழுக்க 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 நன்மை, முழுக்க 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 வாழ்க்கையில் அற்புதம், சந்தோஷம், இது மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி உன் வாழ்க்கையில எந்த விதமான குழப்பமும் கண்ணீருக்கு தேவையான, அதாவது இதுதான் நடக்குது, இந்த விஷயம் நடக்குது, அந்த விஷயம் நடக்குது, இதனால தான் நடக்குது அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் நீ என்கிட்ட சொல்ல மாட்ட. ஏன்னா உன் வாழ்க்கையில் அப்படி எந்த ஒரு விஷயமும் தப்பா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. புரிஞ்சுதா? சத்தியம் செஞ்சு தந்துட்டேன்னா இதுக்கு மேல நம்பிக்கையோடு இருப்பியா? நான் உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்துலையும் துணையா இருப்பேன் அப்படின்னு. முருகன் இருக்கிற இடத்துல யாரும் எப்பயும் எந்த காரணத்திற்காகவும் பயப்படக்கூடாது. என்னைக்கும் உனக்கு நான் இருப்பேன், உனக்கு பாதுகாப்பா. இந்த உலகத்துல யார் வேணாலும் உனக்கு துணையா இல்லாம இருக்கலாம், யார் வேணாலும் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா நான் உன் வாழ்க்கையில என்னைக்கும் இருப்பேன், சிறப்பான ஒரு வாழ்க்கைய தந்துக்கிட்டே இருப்பேன். இனி வரும் மொத்த நாளும் மொத்த விஷயமும் உனக்கு சுபமாகவே நடத்தி தருவேன். இனிமேல் உன்னை அளவும் வைக்க மாட்டேன், அதே நேரம் அதிகமாக யோசித்து உன்னை குழப்பவும் மாட்டேன். சிறப்பாக இரு, அத்தனை விஷயமும் சிறப்பாக நடக்கும். காலம் மொத்தமும் உனக்கு தேவையான அத்தனை விதமான வரங்களும் உனக்கு கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. வரத்தை தர நான் தயார், பெற்றுக்கொள்ள நீ தயாரா? நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? மனதார நீ செய்த ஒவ்வொரு காரியமும் வெற்றி மட்டுமே. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமாயிரு, கவலை இல்லாமல் இரு, சிறப்பானது அமையட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த முருகன் நான். ஓம் முருகா.